இன்றைக்கு ரொம்ப அழகாக ஒரு செய்தி அவர்கள் சொன்னார்கள். இந்த கூர்மையாக இருந்து அமைதியாக கேட்கிற திறம், இந்த ஒழுக்கத்தை பற்றி ரொம்ப வலியுறுத்தி சொன்னார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஒரு 7 சீரில் 7 சொல்லில் இவ்வளோ மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த ஒழுக்கம் விழுப்பம், இந்த ஞானம் பெறக்கூடிய ஒரே 84 லட்சம், 84 100,000 என்று சொல்வார்கள். 84 லட்சம் உயிர் வகைகளில் மனித பிறவிக்கு மட்டுமே அந்த சிறப்பு உண்டு. அதைத்தான் ஔவையார் சொன்னார், அரிது அரிது மனிதராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. அவ்வாறு பிறந்த காலையும் அப்புறம்தான் ஞானமும் கல்வியும் வாய்த்தல் அரிது. இப்போ நமக்கு எல்லாம் கிடைச்சதுனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். காலையிலேருந்து உட்காந்துருக்கிறோமே. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அதை செய்து விட்டால் வானவர் நாடு வழி திறந்து விடும். இப்போ எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, வகுப்பில் கூட 1 மணி நேரம் யாரும் இப்போ உட்காரதில்லை, முடியல. காலையிலேருந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடுங்கள். இந்த நேரத்தில் நான் இந்த 2 செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய பொழுது நம்முடைய KK நகர் அன்னை வேளாங்கண்ணி பள்ளியில் தான் அது நடந்தோம். ஒரு 12-13 அதை இடம் கொடுத்த ஐயா சந்தனமுத்து, உறுதுணையாக இருந்த பாரதிராஜா அவர்கள் பக்கத்தில் இங்கே இருக்கார், அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதற்கு பிறகு இப்போ துணையை சேர்ந்தவர்கள் ஐயா குமரேசன், ஐயா ஜெயராமன், 2 பேரும் தான் தோள் கொடுத்து நிறுத்துகிறாங்க. உங்களுடைய உதவியெல்லாம் இல்லைன்னா இந்த 20 ஆண்டுகள் கடந்திருக்க முடியாது. அதற்கு பிறகு இதுக்கு யாரேனும் ஒரு நல்ல தலைவர் வேண்டும் நினைக்கிற பொழுது ஐயா மருத்துவர் செல்வ சண்முகம் அவர்கள் நான் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த தொடக்கத்தில் சித்தர் ஆய்வு மையம் என்று வைத்திருந்தோம். ஒரு 6 ஆண்டுக்கு பிறகு ஒரு சித்தர் வந்து என்னை கேள்வி கேட்டார், என்ன ஆய்வு செஞ்சேன்னு கேட்டார். பதில் சொல்ல முடியல. அப்புறம் சித்தர் இலக்கிய மையம்னு மாற்றினோம். இப்போ சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளையாக வைத்திருக்கிறார். இப்போ மேடையில் இருக்கிற அத்தனை பெருமக்களும் ஏதேனும் ஒரு வகையில் இதுக்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் 20 ஆண்டுகள் நாங்கள் கடந்து இப்போ 21க்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் மேடையில் இருக்கிற எல்லா பெருமக்களுக்கும், தோன்றாக துணையாக இருந்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் 2 செய்தி சொல்லணும்னு சொன்னேன். ஒன்று, நீங்கள் செய்ய வேண்டிய செய்தி. உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஒரு ஆசிரியராக ஒரு தாத்தான்னு வச்சிங்களேன், உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்களாம் பேர குழந்தைகளாக இருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? 2 செய்தி தான். வேண்டுகோள் என்ன என்றால், எல்லாராலும் பொதுவாக படித்த பெருமக்களால் புறக்கணிக்கப்பட்ட இலக்கியமாக சித்தர் இலக்கியம் இருக்குது. ஒன்று, சைவ பெருமக்கள் சைவ இலக்கியங்களில் 12 திருமுறையை 18,300 பாட்டை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிறார்கள். மகிழ்ச்சி தான். வைணவ பெருமக்கள் 4,000 திவ்ய பிரபத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த சித்தர் இலக்கியத்தை பெரும்பாலும் புறக்கணித்து விடுகிறார்கள். காரணம், உண்மையே உண்மையாக சொல்லுது, யதார்த்தத்தை சொல்கிறதுனால யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. அதனால் சித்தர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். நான் வைக்கிற உங்கள்கிட்ட வேண்டுகோள், எல்லாமே அச்சில் வந்துருச்சு. முடிந்தவரை எல்லா நூலகங்களுக்கும் தமிழ்நாடு தென்னிந்தியா முழுமையை சுற்றி கிட்டத்தட்ட 13,300 பாடல்கள் ஒரு நூலில் கொண்டாந்துட்டோம். அது நம்ம சதானந்த கிட்ட கொடுத்துருக்கேன். போன சித்தர் மைய கூட்டத்தில் 5 காப்பி இருக்குது. இங்கே எல்லாம் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த நூலில் இருக்கிற 13,300 பாட்டு, யோகஞான சாஸ்திரத்திற்கு 10 தொகுதி இருக்குது, பெரிய ஞான கோவை தொகுதி இருக்குது. இதெல்லாம் நல்ல அச்சில் வந்துருச்சு. 200க்கு மேலே சித்தர் நூல்கள் இருக்குது. தாமரை நூலகம் இந்த பக்கத்தில் தான், வடபழனி NGO காலனியில் இருக்குது தாமரை நூலகம். நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் இதில் யாரேனும் ஒருவர் உங்கள் படித்து முடித்தவுடன், இப்போ இல்லை, நான் அமர்நாத்தே அடிக்கடி சொல்கிறது, அமர்நாத் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு அதை விட இந்த 5 ஆண்டு நல்ல தமிழை படிக்கணும். இதுதான் இந்த வயதில் படித்து இலக்கணத்தில் புலமை பெற்று, ஏன்னா இப்போ தான் ஒரு நன்னூல் யாப்புரங்கல காரிகை, நம்பியக பொருள், புறப்பொருள், வெண்பாமாலை, இதெல்லாம் இப்போ தான் படிக்கணும். அப்புறம் படிக்க முடியாது. இப்போ நான் நினச்சா முடியல. இந்த 5 ஆண்டுக்குள்ளே அப்புறம் MA தமிழ் வந்தால் தொல்காப்பியம் கற்ற பிறகு நீங்கள் வெளியே வரணும். அடிப்படை இல்லாமல் நீங்கள் என்ன மேலே வந்தாலும் பலன் தராது. அதனால் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள், இங்கே இருக்கிற நீங்கள் இளைஞர்கள்
உங்கள் படிப்பு முடித்த பிறகு ஒரு நல்ல பணிக்கு வந்த பிறகு உங்கள் சொந்த கால் நின்ற பிறகு இப்போ இல்லை, இந்த சித்தர் நூல்கள் எல்லாம் உங்களுக்காக நாங்கள்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட சொன்னேன் இல்லையா, ஒரே புக்கில் 13,000, அப்புறம் 10 தொகுதி இருக்குது, எல்லாம் அச்சிட்டு ரெடியாக இருக்குது. அதை செம்பதிப்பாக பிரிக்கணும். ஞானப்பாடல் தனி, மருத்துவம் தனி, வருமம் தனி, ரசவாதம் தனி, குருமூப்பு நூல் தனி, இப்படிலாம் ஒரு 10-15 தலைப்பு இருக்குது. இதை பற்றிலாம் நாங்கள் அறிமுகமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் யாரேனும் வரணும். இப்போ எங்களுக்கெல்லாம் வயதாயிடுச்சு, சொல்லலாம். நீங்கள் யாரேனும் வந்து இந்த சித்தர் பாடல்களுக்கு பிரித்து ஒரு செம்பதிப்பாக கொண்டு வந்து இதை வாழ வைக்க வேண்டும். அதில் நீங்கள் யாரேனும் அதை செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள், ஒரே வேண்டுகோள், ஒற்றை வேண்டுகோள். அது எப்போ செய்யணும்? இப்போ இல்லை, முதல்ல படிக்கணும். இந்த வயதில் படித்து நல்ல பட்டம் பெற்று உங்கள் காலில் நின்ற பிறகு இதை நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கணும். இது ஒரு வேண்டுகோள். இரண்டாவது, நீங்கள் என்ன கடைபிடிக்கணும்? இவ்வளவோ இருக்குது, அதில் ஒன்றே ஒன்று தான் இப்போ சொல்ல போகிறேன். பஞ்சமா பாதகம்னு திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, எல்லா சித்தரும் சொல்கிறாங்க. அந்த 5 இப்போ நான் சொல்ல போகிறேன், ஒரே ஒரு அதை ஒன்றை நீங்கள் கடைபிடிச்சா போதும். இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒழுக்கம். அது எப்போ வரும்னா இந்த ஒன்றை கடைபிடித்தாதான். ஒழுக்கமும் அப்போ தான் வரும், ஞானமும் அப்போ தான் வரும், எல்லா செல்வமும் வரும். வானவர் நாடு எளிமையாக வழி தந்த இந்த ஒன்றே ஒன்று, அதுதான் பஞ்சமா பாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. பொய் சொல்லாமல் இருக்கும். இந்த ஒன்று தான் வேண்டுகோளே எனக்கு. அதுதான். இது நீங்கள் யாராவது ஒருத்தர் கடைபிடித்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் உங்களை தேடிட்டு வந்துடும். பொய் சொன்ன வாய்க்கு பொய் சொல்லாமல் இருக்கணும் என்பதற்காகவே சதுர் யுகத்திலையும் முதல் யுகமாக இருக்கிற கிருத யுகம், சக்தி யுகம், அதுக்கப்புறம் தான் திரேதா யுகம் ராமபிரான், அதுக்கப்புறம் துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மா, இப்போ நாம் இருக்கிறது கலியுகம், சதுர் யுகம். அந்த யுகத்தில் ஒரு உதாரண புருஷரையே படித்து ஹரிச்சந்திர புராணம் ஒரு காப்பியுமே உருவாக்கி இன்று வரை சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். இதுதான் நம்ம வரலாறு. அதை நீங்கள் கடைபிடித்தால் தான் அடுத்து அதே மரபில் வர்றவர் தான் ராமபிரான், ஹரிச்சந்திர மரபு. அவர் ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், எல்லாத்துக்கும் அடிப்படை எது? பொய் சொல்லாமல் இருக்கணும். இதை பற்றி நிரம்ப பேசலாம், ஏன்னா சான்று காட்டணும் இல்லையா. திருமூலரை பற்றி கூட அம்மா ஒரு பாட்டு சொன்னாங்க. என்ன பாட்டு சொன்னாங்க? யார் நல்லா கவனி? பாருங்கள், கெட்டிக்கார தம்பி நல்லா சொல்லியிருக்காரு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதனால் என்ன பண்ணாராம்? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அதுக்கு உபாயம் தெரியணும். உடம்பை வளர்த்தேன், அருமை அருமை, நல்லா உருவாயிருக்காங்க நம்ம. திருமூலர் சொல்கிறார் 3000 பாட்டில் 3 பாட்டில், பொய் சொல்வார் நெஞ்சில் புகுதா புனிதன். புனிதனாக இருக்கிற இறைவன், நீங்கள் எந்த இறைவனை வணங்கினாலும் சரி, எந்த இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவன் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும்னா ஒரே வழி என்ன? பொய் சொல்லாமல் இருக்கணும். பொய் சொன்னால் என்ன பண்ணாரா? இறைவன் அங்கேயே ஓடிடுவார். நான் சொல்லலை, யார் சொல்கிறது? திருமூலர் 3 பாட்டில் சொல்கிறார், பொய் சொல்வார் நெஞ்சில் புகுதா புனிதன். திருமூலர் ஒரு அதிகாரமாக போட்டார். அது என்ன ரொம்ப நுட்பம்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? திருவள்ளுவர் 1330 தானே? ஏன்னா அவர் அமர்நாத் சொன்னால் சரியாக இருக்கும். இந்த 1330 சில இடங்களில் தான் தன்னை 4 குறளில் தான் தன்னை முதன்மைப்படுத்துவார். நான் சொல்லுகிறேன்வர். மற்றதெல்லாம் பொதுவாக சொல்லுவார். கற்க, பொதுவாக கசடர, பன்மையில் சொல்லுவார். கற்றபின், நிற்க, அதற்கு தன்னை முதன்மைப்படுத்துவார். சில இடத்துல தான் நான் சொல்லுகிறேன். அப்படி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு ஏகாரத்தில் சொல்கிறார். யாம் மெய்யாக கண்டவற்றுள் எல்லாம் எது ரொம்ப உயர்ந்தது? எப்படி முடிக்கிறார்? வாய்மையின் அல்ல பிற. திருவள்ளுவர் போன்ற மெய்ஞானிகளை எதை முக்கியத்துவம் சொல்கிறாங்கன்னா வாய்மை. இந்த ஒன்று தான், ஒற்றை செய்தி. நிறையா கேட்டு எல்லாம் மறந்துடுவீங்க. இனி வாழ்க்கையில் நீங்கள் இறையருளை பெற வேண்டும், இறைவன் நீங்கள் தேடி போக வேண்டாம், அவர் உங்கள் முன்னாடி வந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த ஒன்று இருந்தால் போதும். பொய் சொல்லாமல் இருந்தால் போதும். இறைவன் உங்களை யார் சொன்னது? திருவள்ளுவர். கடைசியாக ஒருத்தர் சொல்லணும், நிறைய சொல்லலாம், நேரம்
தாயுமானவர் ரொம்ப அழகாக சொன்னார். பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியே. பொய் சொல்கிறவங்களுக்கு மட்டும் இறைவன் காட்சியே கொடுக்க மாட்டாராம். நான் சொல்கிறது யார் சொல்கிறது? தாயுமானவர். அதனால் உங்கள்கிட்ட நான் கேட்ட வேண்டுகோள் ஒன்று, யாரேனும் ஒருவர் படித்து முடித்து நல்ல பணிக்கு போய் உங்கள் காலில் நிற்கிற அளவுக்கு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி, இந்த சித்தர் இலக்கியத்தை செம்பதிப்பாக கொண்டு வர வேண்டும், பிரிக்கணும். இப்போ எல்லாம் பாட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். சாஸ்திர ஞான திரட்டெடுத்தால் அதில் உள்ள ஞானமும் இருக்கும், வர்மமும் இருக்கும், மருத்துவமும் இருக்கும், ரசவாதம் இருக்கும், எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. நான் அதை அவங்கள நான் வணங்குறேன். ஏன்னா கிடைச்சதை கீழே விட்டுட்டாமல் உழைச்சுலேருந்து பதிப்பிச்சு இப்போ நம்ம கையில் கிடைக்குதில்ல நூலா, அந்த தொண்டை நான் பாராட்டுக்கிறேன். நீங்கள் அடுத்த பணிக்கு போகணும். அவங்க கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட, கையில் எல்லாமே இருக்குது, கையில் ரெடி இருக்கிறது. ரெண்டாவது என்னுடைய வேண்டுகோள், வாழ்க்கையில் நீங்கள் இறையருளை பெற வேண்டும், சித்தருடைய ஞானத்தை பெற வேண்டுமானால் அடிப்படை மற்றெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். இது இருந்தால் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக தானாக வந்துடும், கூடவே வந்துடும். பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும், வாய்மையே பேசுங்கள். ஏன்னா நீங்கள் சித்தர் இலக்கியத்துக்கு வந்துட்டீங்க. திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லைகா. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக இந்த சொற்பொழிவுடன் ஒரு நம்முடைய மகள் சொன்னாங்க, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். உங்கள் உணர்வு தான் தெய்வம், உங்கள் உணர்வால் தான் அந்த தெய்வத்தை பிடிக்க முடியும். உணர்வு ரொம்ப முக்கியம். உணர்வு சிறக்க வேண்டுமானால் பொய் சொல்லாமல் இருக்கணும். எனவே பொய் சொல்லாமல் வாழ்வோம், இறை அருளை பெறுவோம். உங்களை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன். சதானந்தத்துக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஏன்னா ஒரு 15 எடுக்க 6 வருஷம் இருக்குமா 5 வருஷம் இருக்குமா? ஆமாம், ஒரு 12 ஆண்டு வரை நான் நடத்தி கொண்டிருந்தேன். எனக்கு துணையாக நம்ம பாரதி ராஜா இருந்தார். இவர்கிட்ட கொடுத்த 8 ஆண்டுகளாக இந்த சித்தர் மையத்தை என்னை விட சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கார். அதனால் தம்பி சதானந்தம் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அதே போல் திருமந்திர திருவாசமாடு இப்போ 32 பாருங்கள். நான் ஒரு 6 ஆண்டுக்கு முன்னே கொடுத்தேன் உங்கள்கிட்ட. 10 ஆண்டுக்கு முன்னே வயசாகிடுச்சு. ரொம்ப என்னை விட சிறப்பாக நடத்திட்டு இருக்கார். இந்த 2 பேரும் பாராட்டுக்குரியவர். இந்த விழா நடத்துவதற்கு நிதியுதவி நல்கிய ஐயா அவர்களுக்கு இருகரம் ஒழித்து அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு நம்ம தனியாக நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொன்னால் நமக்கு நாமே சொல்லிக்கிற மாதிரி ஆகிடும். இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதைப் போல போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாரும் பல்வேறு வகையில் தயார் செய்து கொண்டு இப்படியெல்லாம் போட்டியெல்லாம் நடத்துகிறாங்க. இவரும் அவருடைய மனைவியும் அப்படிப்பட்ட ஒரு அறச்சிந்தனை உடையவர்கள். அம்மா அவர்களுடைய நினைவு ஓராண்டு இப்போது நடந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இப்போ நடந்து இருக்கிறது. இன்னொரு 6 மாதம் கழித்து நாங்கள் ஜூலை மாதத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நடத்த இருக்கின்றோம். இப்படி பள்ளி மாணவர்கள் நடத்தினாலும் சரி, அது கல்லூரி மாணவர்கள் நடத்தினாலும் சரி, அவர்களுக்குரிய பரிசு தொகையை வழங்கியிருக்கின்றோம் என்பதாக சொல்லி, போட்டிகளில் பங்கேற்கும் மாணவ மாணவர்களுக்கு பரிசு தொகையை அருள்நிதி ஜே மலர்கொடி அம்மாள் நினைவாக அரங்கராஜபுரம் ஸ்கை யோகா அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக, நிர்வாக பொறுப்பாளராக அதை மிகப்பெரிய அளவிலே தொண்டாற்றி கொண்டு வரக்கூடிய நம்முடைய ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது இங்கே சிறப்பு செய்யப்படுகிறது. பேராசிரியர் அரங்கராமலிங்க ஐயா அவர்கள் கதராடை அணிவிப்பார்கள். நினைவு பரிசாக புத்தகங்களை முனைவர் திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார்கள். அனைவரும் மதியம் சாப்பிட்டோம், அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லை. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முழுமையுமாக உணவு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு, பொறுப்பை ஏற்றுக்குன்னா வெறுமனை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, எல்லாம் முழுமையுமாக முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு முன்னின்று நடத்தி கொடுப்பது மட்டும் இல்லை, மாதாந்திர கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும், அதாவது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அந்த விழா நடத்துகின்ற பொழுதெல்லாம் தானாகவே, அதாவது இன்னொருத்தர்கிட்ட சொல்லிலாம் செய்கிறதில்லை. இப்போ எங்கள் வீட்டில் என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி நான் செஞ்சு எடுத்து வந்து கொடுப்பேன். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவரே நல்லா மிக சிறப்பாக சுக்கு காப்பி அது போடுவார். சுக்கு காப்பினா அது சுக்கு மட்டும் இல்லை,
அதில் என்னென்ன போடுவார்னு எங்களுக்கே தெரியாது. அது அவர் மட்டும் அந்த தனி ரகசியமாக அதை வச்சுட்டுருக்காரு. அவ்வளோ சுவையாகவும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, சிறப்பாக அந்த சுண்டல் போன்ற பொருட்களை எல்லாம் தன் கைப்பட, அதாவது நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கையாலேயே அந்த தொண்டை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி செய்வாங்க. அப்படி தன்னுடைய கையாலேயே அதுக்காக ரொம்ப மெனக்கட்டு செய்வார். அப்படிப்பட்ட நம்முடைய குமரேசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகேஸ்வரி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.